தாவேகா குதிரை பேரம் செய்வதாக சில ஆதாரங்களுடன் ஆளுநரிடம் எதிர்க்கட்சியான திமுக புகார் அளித்துள்ளது. இந்த புகாரை தொடர்ந்து இரண்டு விதமான சம்பவங்கள் நடக்க வாய்ப்புகள் உள்ளது. இரண்டுமே தாவேகாவிற்கு எதிராகவே திரும்ப வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தமிழ்நாட்டின் அரியணை ஏறியுள்ளது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே தாவேகா அரசுக்கு மிக கடுமையான அரசியல் மற்றும் சட்ட நெருக்கடி உருவாகி உள்ளது. தாவேகா தரப்பு அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க குதிரை பேரம் செய்வதாக ஆளுநரிடம் எதிர்க்கட்சியான திமுக அதிகாரப்பூர்வமாக புகார் அளித்துள்ளது. மேலும் இந்த விவகாரம் தற்போது தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேகா விலைக்கு வாங்க முயன்றதாக கூறி தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகரிடம் திமுகவின் முதன்மை செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தலைமையில் அந்த கட்சியின் வழக்கறிஞர் அணி முறையிட்டுள்ளது. தங்களது ஆட்சியை தக்க வைக்கவும் பெரும்பான்மையை பலப்படுத்தவும் எதிர்க்கட்சி மற்றும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களை அச்சுறுத்தியும் நிதி கொடுத்ததும் ஆசை வார்த்தைகள் காட்டியும் தாவேகா இழுப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கான முறையான விசாரணை கோரி சில முக்கிய ஆதாரங்களையும் ஆளுநரிடம் திமுக சமர்ப்பித்துள்ளது. ஆளுநரிடம் திமுக அளித்துள்ள இந்த புகாரை தொடர்ந்து அரசியல் மற்றும் சட்ட நிபுணர்களின் கணிப்புப்படி இந்த விவகாரத்தில் அடுத்ததாக இரண்டு விஷயங்கள் நடக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன. வாய்ப்பு 1, ஆளுநரின் அதிரடி நடவடிக்கை. திமுக கொடுத்துள்ள ஆடியோ, வீடியோ மற்றும் வாக்குமூல ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த குதிரை பேரம் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை அல்லது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய கட்டாயம் ஆளுநருக்கு ஏற்படும். வாய்ப்பு 2, திமுகவின் நீதிமன்ற வழக்கு. ஆளுநர் நடவடிக்கை எடுக்க தாமதிக்கும் பட்சத்தில் இந்த ஆதாரங்களை வைத்து திமுக நீதிமன்றத்தை நாடி நீதிமன்ற மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தொடரலாம். ஏற்கனவே இது தொடர்பான சில வழக்குகள் நீதிமன்ற கவனத்திற்கு சென்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதில் எது நடந்தாலும் முதல்வர் விஜய் மற்றும் தாவேகாவிற்கு அது மிகப்பெரிய சட்ட சிக்கலாக மாறும். ஆட்சி பொறுப்பேற்ற ஆரம்ப கட்டத்திலேயே இத்தகைய தீவிர விசாரணை வளையத்திற்குள் தாவேகா அரசு தள்ளப்பட்டால் அது தாவேகா தலைமைக்கு அரசியல் ரீதியாக பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆளுநர் மாளிகை எடுக்கப் போகும் அடுத்த கட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்தே தமிழக அரசின் எதிர்காலம் அமையப் போகிறது. ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் திமுக இரண்டு முக்கிய விவகாரங்களை முதன்மை ஆதாரங்களாக சுட்டிக்காட்டியுள்ளது. திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற மதிமுகவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகா சின்னத்தில் மீண்டும் போட்டியிடுமாறு முதல்வர் விஜய் தரப்பு வற்புறுத்தியதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பகிரங்கமாக தெரிவித்தார். அதற்கு பதிலாக அவர்களுக்கு பெரிய அளவில் நிதியும் அமைச்சர் பதவியும் தருவதாக ஆசை காட்டப்பட்டதாக வைகோ கூறியதை திமுக முக்கிய ஆதாரமாக பயன்படுத்தி உள்ளது. அதிமுகவிலிருந்து விலகி அண்மையில் தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் விவகாரமும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. தங்களை கட்சி மாற சொல்லி தாவேகா தலைமை தொடர்ந்து அணுகியதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வரும்படி கூறியதாகவும் அவரே ஒப்புக்கொண்டதை திமுக சுட்டிக்காட்டியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் தாவேகா 107 இடங்களை மட்டுமே பெற்று கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு சிறுபான்மை அரசாகவே தற்போதைக்கு ஆட்சியை நடத்தி வருகிறது. இந்த பலவீனத்தை பயன்படுத்தி தாவேகா அரசை வீழ்த்த திமுக ஒரு ரகசிய மாஸ்டர் பிளானை தீட்டி வருவதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது தமிழக சட்டமன்றத்தில் மொத்தம் 7 தொகுதிகள் காலியாக உள்ளன. தாவேகா தலைவர் விஜய்தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளில் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்ததால் அந்த இடம் காலியானது. இதைத் தவிர அதிமுகவின் உட்கட்சி பூசலால் அந்த கட்சியை சேர்ந்த 6 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை அதிரடியாக ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் கட்சியான தாவேகாவில் இணைந்தனர். இதனால் மொத்தம் 7 தொகுதிகள் காலியாகி உள்ளன. மேலும் பல அதிமுக மூத்த தலைவர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் வரும் நாட்களில் தாவேகாவில் இணையக்கூடும் என்றும் இதனால் மேலும் சில தொகுதிகள் காலியாக வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றன. எப்படியும் 10+ இடங்களில் இடைத்தேர்தல் வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த இடைத்தேர்தல்களை பயன்படுத்தி எப்படியாவது 118 என்ற மேஜிக் நம்பரை தொட்டு கூட்டணி கட்சிகளின் தயவின்றி தனிப்பெரும்பான்மை பெற்றுவிட வேண்டும் என்பதே முதல்வர் விஜயின் திட்டவட்டமாகவே உள்ளது. ஆனால் தாவேகாவின் இந்த கணக்குகளுக்கு முட்டுக்கட்டை போட திமுக வியூகத்தை வகுத்துள்ளது. தாவேகா அரசு முழுமையாக ஆட்சி செய்யக்கூடாது என்பதில் திமுக தலைமை உறுதியாகி உள்ளது. இதற்கு காலியாக உள்ள 7 தொகுதிகளிலும் இனி வரவிருக்கும் பிற இடைத்தேர்தல்களிலும் திமுக தன்னுடைய முழு பலத்தையும் இறக்கி
அனைத்து இடங்களையும் கைப்பற்ற திட்டமிட்டுள்ளது. தவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளிக்கும் கூட்டணி கட்சிகளுக்குள் இருக்கும் அதிருப்தியை பயன்படுத்தி திமுகவின் பலத்தை சட்டசபைக்குள் அதிகரிப்பது. இடைத்தேர்தலில் அனைத்திலும் வென்றாலும் கூட திமுக ஆட்சி அமைக்க முடியாது. ஆனாலும் தவேக ஆட்சி கவிழும். இடைத்தேர்தல் வெற்றிகள் மூலம் தவேகவை தனிப்பெரும்பான்மை பெறவிடாமல் தடுத்து சட்டசபையில் தவேக அரசின் பலத்தை குறித்து நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் ஆட்சியை கவிழ்ப்பது. அதன் பிறகு தற்காலிக அரசு அமைக்க முயலாமல் நேரடியாக ஒட்டுமொத்த மாநிலத்திற்கும் பொது தேர்தலை கொண்டு வருவதுதான் திமுகவின் இறுதியான இலக்கு. திமுகவின் இந்த அதிரடி நடவடிக்கை தவேக அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது. இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும் பட்சத்தில் அது வெறும் தொகுதிக்கான தேர்தலாக இருக்காது. மாறாக விஜயின் ஆட்சி நீடிக்குமா அல்லது கவிழுமா என்பதை தீர்மானிக்கும் வாழ்வா சாவா போராட்டமாகவே இருக்கும். திமுகவின் இந்த மெகா ஆபரேஷனை முறியடிக்க விஜயும் தன்னுடைய ஆலோசகருடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் என்று கோட்டை வட்டார தகவல்கள் தெரிவித்தும் வருகின்றன. அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ள போதிலும் திமுக தரப்பு தேர்தல் பணிகளில் குதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோருடன் மரகதம் குமாரவேல், எஸ். ஜெயக்குமார், பெருந்துறை பி. சத்யபாமா தாராபுரம் மற்றும் இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரம் ஆகிய 6 பேரும் தங்களுடைய பதவி காலத்திற்கு முன்பே விலகி அதிமுகவிலிருந்து தவேகவில் இணைந்தனர். இதுபோக விஜயின் திருச்சி கிழக்கு தொகுதியில் ஏற்கனவே அவர் ராஜினாமா செய்துவிட்டார். நெல்லையைச் சேர்ந்த வெங்கடாஜலதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். அந்த மனுவில் அவர் மிக முக்கியமான சட்ட அம்சங்களை சுட்டி காட்டியிருந்தார். ராஜினாமா செய்த முன்னாள் எம்எல்ஏக்களான சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 5 பேரின் கடந்த சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு எதிராக ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதை அவர் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இவர்களுக்கு எதிரான தேர்தல் முறைகேடு மற்றும் வெற்றிக்கு எதிரான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது இவர்கள் ராஜினாமா செய்துவிட்டார்கள் என்பதற்காக அந்த தொகுதிகளுக்கு அவசரமாக இடைத்தேர்தல் தேதியை அறிவிக்கக்கூடாது என்று மனுதாரர் தரப்பில் மிக வலுவான கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்துதான் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான தேதியை அறிவிக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தடை உத்தரவு என்பது தற்காலிகமானதுதான் என்றும் தேர்தல் வழக்குகள் முடிவுக்கு வந்ததும் அல்லது சட்ட சிக்கல்கள் தீர்ந்ததும் நிச்சயம் தேர்தல் நடத்தப்படும் என்று திமுக தலைமை நம்பி வருகிறது. எனவே நீதிமன்ற தடையால் கிடைத்துள்ள இந்த கூடுதல் கால அவகாசத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள திமுக திட்டமிட்டுள்ளது. மற்ற கட்சிகள் தேர்தல் தேதி அறிவிப்பு வந்தவுடன் பணிகளை தொடங்கலாம் என்று மெத்தனமாக இருக்கும் வேளையில் திமுக இப்போதே களத்தில் இறங்கி முன்னிலை பெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் தவேக தரப்போ இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்கப்படுமா, ஆட்சி கவிழ்க்கப்படுமா என்ற அதிர்ச்சியிலும் இருந்து வருகின்றனர். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, இடைத்தேர்தலில் போட்டியிட தவேகவிற்கு தடை, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.